காலை வணக்கங்க. இன்றைய தினம் காப்போதா உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சைக்கு தயார்படுத்தும் ஒரு நிகழ்வாக இலங்கை தேசிய கல்வி நிறுவகமும் கல்வி அமைச்சும் இணைந்து அளிக்கின்ற ஒரு பாடப்பரப்பிலே இரசாயன பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கிய அம்சமான அசேதன ரசாயனத்தை பொறுத்தவரையில் இந்த கெமிஸ்ட்ரியில் அது மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. ஏனென்றால் உங்களில் பல பேர் அதனை ஒரு பாடமாக்குகின்ற பாடமாக எண்ணுகிறீர்கள். அல்ல, நிச்சயமாக நீங்கள் அதனை ரசித்து படித்தால் அது மிகவும் சுலபமான ஒன்று. அதிலே நாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த கற்றியன்களின் பண்பறு வகுப்பு என்ற எண்ணக்கருவை சொல்லியிருக்கின்றோம். அந்த தொடரில் அடுத்ததாக இன்றைய தினம் அணியன்களின் பண்பறி வகுப்பில் நுழைகின்றோம். இந்த பண்பறி பகுப்பு சோதனைகள் மிக முக்கியமானவை. இந்த வினா இலக்கம் 2 வினா இலக்கம் 9 இது தொடர்பான வினாக்கள் உங்களுக்கு அமைகின்றன. நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், இந்த 2 வினாக்களும் மிகவும் சுலபமான பாடப்பரப்புக்கு, நேரத்தை மீதம் பிடிக்கக்கூடிய பாடப்பரப்புக்கு. இங்கே உங்கள் விடைகள் விதல் நுனியில் அமைந்திருந்தால் மிக சுலபமாக செய்யலாம். நல்லது. அந்த வகையில் இந்த அணியனின் பண்பறி வகுப்பை நான் தொடங்குகின்றேன். இந்த அணியனின் பண்பறி வகுப்பிலே முதலில் வருகின்றது ஆரம்ப சோதனைகள். இந்த ஆரம்ப சோதனைகளிலே நாங்கள் முதலில் ஐதான சல்பியூரிக் அமிலத்தை சேர்க்க வேண்டும். தரப்பட்ட பதார்த்தத்திற்கு அது திண்ம பதார்த்தமாக இருக்கலாம் அல்லது செறிந்த நீர்க்கரசலாக இருக்கலாம். நீங்கள் அவற்றிற்கு இந்த ஐதான சல்பூரிக் அமிலத்தை சேருங்க. அதன்போது நிறம் மணமற்ற வாயு ஒன்று நுரைத்திழலுடன் வெளிப்படும் ஆயின் அது கார்பனேட் அயன்களை அல்லது ஐதரசன் கார்பனேட் அயன்களை கொண்டிருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். அது தொடர்பான தாக்கம் இங்கே தந்திருக்கின்றேன். இந்த வாயுக்கள் அப்படியே நுரைத்திழலுடன் வெளிப்படும், நிறமற்றது, மணமற்றது. ஆனால் இங்கே வெளிப்படுகின்ற வாயுவானது மூச்சு திணற வைக்கும் மனத்தை கொண்டிருப்பேன். சஃபோகேட்டிங் என்று சொல்வார்கள், மூச்சை திணற வைக்கும். சில பேர் இதனை மூக்கை அரிக்கும் மனமுடைய என்றும் குறிப்பிடுவார்கள். அது உங்களை இரிட்டேட் பண்ணும். அப்படி ஒரு மனமுடைய வாயுவோடு தெளிந்த கரைசலும் உருவாகி, இந்த 2வது அவதானத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். தெளிந்த கரைசலும் உருவாயின் அங்கே சல்பைட் அயன்கள் உண்டு. இந்த சல்பைட் அயன்கள் H+ உடன் சேரும்போது SO2வும் H2Oவும் உருவாகும். இந்த SO2 வாயுதான் நிறமற்றது, ஆனால் மூச்சை திணற வைக்கும் மணமுடைய வாயு. தெளிந்த கரைசல் உருவாகும். அதான் அங்கே முக்கியமானது. ஆனால் அந்த மூச்சை திணற வைக்கும் வாயுவுடன் ஒரு கலங்களும் உருவாகினார். இளமஞ்சள் அல்லது வெண்ணிற கலங்கள் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் அது வெண்ணிற கலங்களாக தோன்றி பின்னர் மிக மென்மையான ஒரு தாக்கம் மிக மெதுவாக நடைபெற்று இளமஞ்சள் கலங்களாக மாறும். அது கூழ்கந்தகம் என்று சொல்கின்றோம். டர்பிட் சொல்யூஷன் என்பார்கள், கலங்கற்கரசல். அவ்வாறு வந்தால் அது தயோசல்பேட் அயன்கள், H2O3 2- அயன்கள். இந்த தாக்கத்தை கவனியுங்கள். இங்கே H2O3 2-
H+ சேரும்போது SO2 வாயுவும் கூழ்கந்தகம், அது திண்மம் என்று போட்டிருக்கின்றோம், நீரும் வரும். ஆனால் இந்த கந்தகம் கூழ் நிலையிலே அமைகின்ற காரணம், இந்த கூழ்கரைசல் என்று சொன்னால் அது வீழ்வடிவும் அல்ல, தெளிந்த கரைசலும் அல்ல, அதுதான் கூழ்நிலை. அது வடித்தாலும் மீதியை தராது. ஆனால் வீழ்வடிவென்றால் வடித்தால் தெளிந்த கரைசல் வருவதோடு அந்த ஃபில்டர் பேப்பரில் அந்த வடிதாளில் மீதி வரும். இது வடிக்க முடியாது, அதுதான் கூழ்நிலை. அது மட்டுமல்ல, இந்த தாக்கத்திலே ஒரு சிறப்பு. சில பேர் எண்ணுவார்கள் இது ஒரு தாழ்த்தேற்றல் தாக்கம். அது மட்டுமல்ல, இது ஒரு இருவழி விகார தாக்கம் என்றும் ஒரு தவறான எண்ணக்கரு மாணவர்களிடம் உண்டு. கடந்த காலத்திலே ஒரு பல்தேர்வு வினாவிலே இந்த தாக்கம் வந்தது. இது இருவழி விகாரம் அல்ல, இது ஒரு தாழ்த்தேற்றல் தாக்கம் அல்ல. இங்கே தாழ்த்தலோ ஒட்சியேற்றலோ நடைபெறவில்லை. காரணம், இந்த தயோசல்ஃபேட் அயன், இந்த தயோசல்ஃபேட் அயனிலே கந்தகமானது 2 வெவ்வேறு ஒட்சியேற்ற நிலைகளில் உண்டு. ஒன்று +4, அதுதான் சென்ட்ரல் அட்டம், நடுவில் இருக்கிற அணுவாக இருக்கும். அந்த நடுவில் இருக்கிற கந்தகத்தோட ஒரு இரட்டை பிணைப்பால் இணைந்து மற்றிய கந்தகம் வரும், அது பூச்சிய நிலை. இங்கே விளைவிலே பார்த்தால் SO2 கந்தகத்துக்கு +4, Sலே கந்தகத்துக்கு 0. ஆகவே உண்மையில் ஒட்சியேற்ற நிலை மாறவில்லை. ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் தயோசல்பேட்லே கந்தகத்துக்கு +2 என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இங்கால +4 0 என்று பார்த்தால் அது இருவழி விகார். ஆனால் உண்மையால் அவ்வாறு நடக்கவில்லை. அது தெளிவாக கவனியுங்க, உண்மையாக நடக்கவில்லை. அங்கே கந்தகத்துக்கு 2 வெவ்வேறு ஒட்சியேற்ற நிலைகள். இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது மாணவர்களே, அடுத்ததாக பாருங்க. ஒரு செங்கபில வாயு வெளியேற்றம் அமைந்தால், இந்த ஐதான சல்பியூரிக் அமிலத்தை சேர்க்கும் போது செங்கபில வாயு வெளியேற்றம் அமைந்தால் அங்கே இருக்கின்ற அன்னியன் NO2- நைட்ரைட் அயன். நீங்கள் அமிலத்தை சேர்க்கும் போது உண்மையிலே HNO2 உருவாகும், நைட்ரஸ் ஆசிட். ஆனால் அறை வெப்பநிலையில் இந்த HNO2 உறுதியற்றது, உடனடியாக பிரிகை அடையும். NO2வும் NOவும் நீரும் உருவாகின்றது. இந்த NO2 தான் செங்கபில நிறம், NO நிறம் அற்றது. எனினும் NO வழித்தொடர்படையும் போது அந்த NOவும் NO2வாக மாறும். எது எவ்வாறு இருந்தாலும் செங்கபில நிறம் அவதானிக்கப்படும் இல்லையா? இதிலே ஒரு இருவழி விகாரம் நடைபெறுகின்றது. NO2- நைட்ரஜனுக்கு +3, NO2 +4, NO +2. அப்போ இது இருவழி விகாரம், ஒரு தாழ்த்தேற்றல் தாக்கம். இது NO2- இங்கே காட்டுகின்றது. ஆனபடியால்தான் நாங்கள் HNO2 தேவைப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு நைட்ரைட்டுக்கு ஐதான அமிலத்தை சேர்த்து பயன்படுத்துகின்றோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இதனை தெளிவாக பார்க்கலாம். அப்போ இப்போ நாங்கள் 4 அனியன்களை ஆரம்ப பரிசோதனையில் இனம் காண்கின்றோம். கார்பனேட் அயன்கள், சல்பைட் அயன்கள், தயோசல்பேட் அயன்கள், நைட்ரைட்டு அயன்கள். இந்த 4ஐயும் இங்கே நாம் இலகுவாக இனம் காணலாம். ஓரளவிற்கு இவற்றை உறுதிப்பாட்டு சோதனைகள் என்றும் குறிப்பிடலாம். உங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் வரும், அது கார்பனேட்டா பைகார்பனேட்டா என எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் என்று. அது முதலாங்கட்ட சோதனை அல்ல, அது ஆரம்ப சோதனை அல்ல. ஆனால் அவ்வாறு கண்டுபிடிக்க வேண்டின் அந்த கரைசலுக்கு நீங்கள்
பேரியம் குளோரைடு கரைசலை சேருங்க. கார்பனேட் அயன்கள் அங்கே இருப்பின் பேரியம் கார்பனேட்டு வெள்ளை வீழ்வடிவாகும். ஆனால் பேரியம் பைகார்பனேட் தெளிவாக கரை. பின்னர் வெள்ளை வீழ்வடிவு வந்தால் அது கார்பனேட். அவ்வாறு வெள்ளை வீழ்வடிவு வராவிடின் பைகார்பனேட். அந்த பைகார்பனேட்டை மேலும் உறுதிப்படுத்த வேண்டின் நீங்கள் அந்த பேரியம் குளோரைடு கரைசல் சேர்த்த விளைவை, அதாவது பேரியம் பைகார்பனேட் தோன்றி இருக்கின்ற அந்த விளைவை சூடாக்குங்க. சூடாக்கினால் பேரியம் பைகார்பனேட் பிரிகையடைந்து பேரியம் கார்பனேட் வெள்ளை வீழ்வடிவாகும். இது கார்பனேட்டையும் பைகார்பனேட்டையும் இனங்காணும் ஒரு எளிய சோதனை. அல்லது நீங்கள் ஃபினோப்தலின் காட்டியையும் பயன்படுத்தலாம். ஃபினோப்தலின் காட்டி கார்பனேட்டு கரைசல்களில் இளஞ்சிவப்பு, ஐதரசன் கார்பனேட்டில் நிறம் அற்றது. இதையும் பயன்படுத்தலாம். அதனை கூட முன்பொரு சமயம் வினாவி இருந்தார்கள். இந்த கார்பனேட்டையும் பைகார்பனேட்டையும் இனங்காண்பதற்கு, சோடியம் கார்பனேட்டு சோடியம் பைகார்பனேட்டை இனங்காண்பதற்கு காட்டிகள் எதனையும் பயன்படுத்தாது எவ்வாறு செய்வீர்? அப்போ ரெண்டையும் இனங்காண வேண்டும். அங்கே ஐதான சல்பூரிக் அமிலத்தால் அங்கு பிரயோசனம் இல்லை. இந்த பேரியம் குளோரைடையோ கால்சியம் குளோரைடையோ சேருங்க. ஆனால் கவனம், பேரியம் ஹைட்ரோக்சைடை சேர்த்து விடாதீர்கள். பேரியம் ஹைட்ரோக்சைடு பைகார்பனேட்டோடு சேர்ந்து பேரியம் கார்பனேட் வீழ்வடிவாகும். நல்லது மாணவர்களே, இந்த எளிய முதலாவது சோதனை மூலம் நாம் இந்த அந்நியன்களை இனங்கண்டோம். எளிமையான பரிசோதனை. சரி, அடுத்த சோதனைக்கு செல்வோம். இப்பொழுது பாருங்கள், 2ஆம் கட்ட ஆரம்ப சோதனை. அந்த தரப்பட்ட பதார்த்தத்திற்கு செறிந்த சூடான சல்பியூரிக் அமிலத்தை சேருங்க. செறிந்த, அடுத்த கண்டிஷனை கவனியுங்கள், சூடான சல்பியூரிக் அமிலத்தை சேருங்க. செங்கபில அல்லது செந்நிற வாயு வெளியேற்றம் அமைந்தால் அது நைட்ரேட் அல்லது புரோமைடு. நிபந்தனையை தெளிவாக சொல்கின்றேன், செறிந்த சூடான சல்பியூரிக் அமிலம். சரி, இந்த நைட்ரேட்டுக்கு என்ன தாக்கம் நடைபெறுகிறது? நைட்ரேட்டாக இருந்தால் இந்த செறிந்த சல்பூரிக் அமிலத்துடன் HNO3யும் HSO4- உருவாகும். கவனமாக இருங்கள், சல்பேட் அயன் அல்ல, ஹைட்ரஜன் சல்பேட் உருவாகும். செறிந்த சல்பூரிக் அமிலம் எனின் சல்பேட் அயன் உருவாவதில்லை. மீள மீள வலியுறுத்துகிறேன், ஐதரசன் சல்பேட் அயன் தான் உருவாகும். ஆனால் ஐதான சல்பூரிக் அமிலங்களுக்கு சல்பேட் அயன். ஏனென்றால் இந்த செறிந்த சல்பூரிக் அமிலம் 2 படிகளில் அயனாக்கம். முதலாம் படி அயனாக்கம் பூரணமானது, H+ம் HSO4- வரும். 2ஆம் அயனாக்கம் பகுதியானது. அந்த HSO4- பகுதி அயனாக்கம் அடைந்து H+ஐயும் SO4 உருவாக்கும். இதனால்தான் நாம் இங்கே இந்த முதலாவதோட நிறுத்துகின்றோம், HSO4-. சரி, அந்த உருவான HNO3 தொடர்ந்து வெப்பத்துக்கு பிரியும். சாதாரணமாக இந்த நைட்ரேட்டுகள் வெப்ப பிரிகை அடைந்தால் செங்கபில NO2வும் நிறமற்ற O2 வாயுவும் நீரும் உருவாகும். அதே போலதான் இந்த HNO3யும் வெப்பத்துக்கு பிரிகை அடைந்து NO2வும் O2வும் நீரும் வரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், தூய HNO3 நிறம் அற்றது. ஆனால் லைட் படைக்க தூய HNO3 ஒளிபடும் போது அது மெதுவாக பிரிகையுற செங்கபில NO2 உருவாகும். இதனால் ஒளிபடின் அந்த HNO3 ஒரு கபில மஞ்சள் கரைசலாக தோன்றும். காரணம், அந்த NO2 உருவாகிறது. இதனால்தான் ஆய்வுகூடங்களிலே நாம் இந்த செறிந்த HNO3ஐ
இருண்ட நிற போத்தல்களுக்குள் வைக்கின்றோம். ஏன்னா லைட் எஃபெக்டை குறைக்க. அதையும் அங்கே மனதில் வைத்துக் கொள்ளலாம். சரி, இரண்டாம் கட்டம் இந்த புரோமைட்டா இருந்தால் சரி சல்பூரிக் அமிலத்தை சேர்க்கும் போது HBrம் HSO4- உருவாகும். அந்த HBr தொடர்ந்து சரி சல்பூரிக் அமிலத்தால் ஒட்சியேற்றம் அடையும். முதலாவது தாக்கத்திலே சல்பூரிக் அமிலம் ஒட்சியேற்றும் கருவி அல்ல. அங்கே HNO3 தான் வெப்ப பிரிகை அடைகின்றது இல்லையா? அது பிரிகையுற்று NO2 O2 நீரையும் கொடுக்கும். அது இருவழி விகாரமும் அல்ல. ஏனென்றால் நைட்ரஜன் தாழ்த்தப்படுகின்றது +5 to +4. ஒட்சிஜன் -2 0க்கு ஒட்சியேற்றப்படுகின்றது. அப்போ ஒட்சியேற்றம் தாழ்த்தல், பட் இருவழி விகாரம் அல்ல. ஆனால் இங்கே இரண்டாவது தாக்கத்தில் முதலில் HBr உருவாகும். இந்த HBrஐ செறிந்த சூடான சல்பூரிக் அமிலம் ஒட்சியேற்றி அதனை Br2ஆக மாற்றும். அந்த Br2 தான் இந்த செந்நிற ஆவி அல்லது செங்கபில ஆவியா வெளிப்படும். மற்ற விளைவு SO2. SO2 மனமும் உங்களுக்கு ஓரளவு அவதானிக்கலாம். ஆனால் இந்த NO2 செறிந்த மனத்தோட SO2 இணைந்து தான் உங்களுக்கு தெரியும். இது புரோமைட்டுக்கும் உரிய சோதனை. அப்போ ரெண்டிலும் உள்ள வேறுபாடு, அங்கே செங்கபில வாயு வெளிப்படும், இங்கே Br2 செந்நிற ஆவி வரும். இந்த ரெண்டு நிறங்களையும் வேறுபடுத்துவது நடைமுறையில் கடினம். அது புரோமைட்டா அல்லது நைட்ரேட்டா என்பதை வேறுபடுத்தல் சற்று கடினம். ஆகவே இதற்கு வேறு சோதனைகள் அவசியம். அது பின்னர் பார்ப்போம். நல்லது. அடுத்ததாக பாருங்க, அயடைட்டா இருப்பின். இந்த அயடைட்டா இருந்தால் செறிந்த சூடான சல்பூரிக் அமிலத்தை நீங்கள் சேர்க்கும் போது HIயும் HSO4- வரும். அந்த HI தொடர்ந்து சரி சல்பூரிக் அமிலத்தால் ஒட்சியேற்றப்பட I2வும் SO2வும் நீரும் உருவாகும். இங்கே சூடான செறிந்த சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தும் போது இந்த I2 ஊதா நிற ஆவியாக வெளிப்படும். அவதானிக்கலாம். ஆனால் அறை வெப்பநிலையில் I2 ஒரு திண்மம். இந்த ஊதா நிற ஆவி மேலே சென்று இந்த சோதனை குழாய்களின் சுவர்களில் படியும். அதனை நீங்கள் அவதானிக்கலாம். அவ்வாறு படியும் போது அங்கே ஊதா என்று சொல்ல முடியாது, ஒரு கரு ஊதா படிவை காணலாம். அது I2. அதை தவிர இந்த HI மேலும் சல்பூரிக் அமிலத்தை தாழ்த்தும் வலிமை உடையது. SO2ஆக மட்டுமல்ல, HIயின் அளவு 6 பங்கு இருந்தால் I2ஆக ஒட்சியேற்றப்படுவதுடன் கந்தகமாக தாழ்த்தப்படும். கந்தகத்திலே 0. மேலும் HI மிகையாக இருந்தால் இந்த H2SO4 H2Sஐயும் உருவாக்கலாம். H2S கூழ்முட்டை மனம். நீங்கள் ஆய்வு கூடத்தில் ஒரு அயடைட்டிற்கு செறிந்த சூடான சல்பூரிக் அமிலத்தை சேர்ப்பின் I2வின் ஊதா நிற ஆவி வெளிப்படுவதை காணலாம். அதே சமயம் சிறிது மஞ்சள் நிற கலங்களும் உருவாகும். இந்த H2Sஇன் மனத்தையும் நீங்கள் அவதானிக்க முடியும். என்ன மனம்? கூழ்முட்டை மனம். இது அயடைட்டு. அப்போ இந்த புரோமைட்டையும் அயடைட்டையும் வேறுபடுத்தவும் நாங்கள் இந்த செறிந்த சூடான சல்பூரிக் அமிலத்தை பயன்படுத்தலாம். இந்த இரண்டும் ஆரம்ப கட்ட சோதனைகள். அடுத்ததாக பார்ப்போம். இனி நாங்கள் ஒவ்வொரு அந்நியன்களாக பார்ப்போம். இந்த ஆரம்ப சோதனைகள் முடிந்த பின் முதலாவது சோதனை இந்த சல்பேட் அயன்களுக்கு சோதனை. இந்த சல்பேட் அயன்களுக்கு சோதிப்பதற்கு பேரியம் குளோரைடு கரைசலையும்
டில் HNO3யையும் சேருங்க, வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். இது சல்பேட் அயன்களுக்கு போதுமானது. இங்கே ஒரு வினா தொக்கி நிற்கின்றது. டில் HNO3யின் பங்களிப்பு யாது? இந்த பேரியத்தின் உப்புக்களில் பேரியம் சல்பேட்டு மட்டும் டில் HNO3ல கரையாது. ஆனபடியா டில் HNO3 முன்னிலையில் பேரியம் குளோரைட்டுடன் வெள்ளை வீழ்வடிவு தோன்றின் நிச்சயமாக அது சல்பேட் SO4 2-. பேரியம் குளோரைட்டுக்கு பதில் நீங்கள் ஸ்ட்ரோன்சியம் குளோரைட்டையும் பயன்படுத்தலாம். அதே அவதானம், அதே முடிவு. இங்கே ஒரு நுணுக்கம் உண்டு, நான் அதை பின்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடலாம் என்று நம்புகின்றேன். சில சமயங்களில் இந்த பேரியம் குளோரைடைன் டில் HNO3யையும் சேர்க்கும் போது சல்பேட் அயன்கள் கரைசலில் இல்லாவிடினும் ஒரு வெள்ளை வீழ்வடிவு தோற்றுகின்ற சாத்தியம் உண்டு. அது எப்போது என்றால், அந்த தரப்பட்ட கரைசல்ல வெள்ளி அயன்கள் இருப்பின் Ag+, சல்பேட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, Ag+ அயன்கள் இருப்பின் இந்த பேரியம் குளோரைட்டோட AgCl டில் HNO3ல கரையாத வெள்ளை வீழ்வடிவாக தோற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் அபூர்வமாக அமைகின்றது. ஆனபடியால் அந்த தரப்பட்ட வினாக்களை கூர்ந்து கவனித்து விடையளியுங்க. இந்த இடத்திலே இந்த அன்னியன் சல்பேட் அயனுக்குரிய சோதனையில் ஒரு கட்டியன் வெள்ளி அயன் குறுக்கீடு செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு அளவிற்கு இந்த ஆரம்ப சோதனைகளை செய்து கொண்டு வரும்போது இவற்றை இனங்காணக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம். ஆனால் பேரியம் குளோரைட்டிற்கு பதில் நீங்கள் பேரியம் நைட்ரேட்டு கரைசலை சேர்த்தால் இந்த வெள்ளிய என்ற குறுக்கீடு அமையாது. ஆனால் ஆய்வுக்கூடத்தில் பேரியம் குளோரைட் தான் கூட எங்களுக்கு கிடைக்கின்றது. சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் அதை செய்யலாம். அல்லது அது வெள்ளி குளோரைட்டு அல்ல என்று கன்ஃபார்ம் பண்ண உறுதிப்படுத்த விரும்பினால் இந்த வெள்ளை வீழ்வடிவுடன் ஐதான அமோனியா கரைசலை சேருங்க. அது வெள்ளி குளோரைட்டாக இருந்தால் அது ஐதான அமோனியாவில் கரையும், பேரியம் சல்பேட் கரையாது. அது மேலதிகமான ஒரு உறுதிப்பாட்டு வேலை. என்ன நம்முடைய பரீட்சையானது ஒரு போட்டி பரீட்சை. உங்களை அவர்கள் இந்த விதமாகவும் சோதிக்க பார்ப்பார்கள். உங்களுடைய அசேதன ரசாயன அறிவை கவனிக்க பார்ப்பார்கள். ஆனபடியாத்தான் சில சமயங்களில் அந்த ஒரு முரண்பாடு வரும். சரி, நல்லது மாணவர்களே, அடுத்த விடயத்துக்கு வருகிறேன். இந்த சல்பைட்டு அயன்கள் SO3 2-, பேரியம் குளோரைட்டு கரைசலையும் டில் HNO3யையும் சேர்ப்பின் வெள்ளை வீழ்வடிவு தோற்றாது. என்ன காரணம்? இந்த பேரியம் சல்பைட்டு வெள்ளை வீழ்வடிவு, ஆனால் அது டில் HNO3ல கரையும் இயல்புடையது. எனவேதான் டில் HNO3 முன்னிலையில் பேரியம் குளோரைட்டுடன் சல்பைட்டு அயன்கள் வீழ்வடிவை தர மாட்டாது. சரியா? அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் நீங்கள் அந்த தரப்பட்ட கரைசலின் பிரிதொரு பகுதியை எடுங்க, அதற்குள் ஹைட்ரஜன் பெராக்சைடை முதலில் சேருங்க, அதன் பின் பேரியம் குளோரைடு கரைசலையும் டில் HNO3யையும் சேருங்க. இப்பொழுது ஒரு வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். என்ன காரணம்? இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு ஒட்சியேற்றும் கருவி. அது சல்பைட்டு அயன்களை
சல்பேட்டாக ஒட்சியேற்றும். ஆதலால் நீங்கள் பின்னர் பேரியம் குளோரைட்டையும் டில் HNO3ஐயும் சேர்க்கும் போது வீழ்வடிவு தோன்றும். எனவே இதெல்லாம் பல்வேறு வினாக்களில் சோதித்துள்ளார்கள், கேட்டிருப்பார்கள். H2O2 சேர்த்து பின்பு பேரியம் குளோரைடு டில் HNO3 சேர்க்கும் போது வெள்ளை வீழ்வடிவு தோன்றுவது காட்டும் பின்வரும் எதனை என்று கேட்கலாம். சல்பைட்டுகள். அப்ப சல்பேட்டையும் சல்பைட்டையும் எவ்வாறு வேறுபடுத்தலாம் என்பதையும் இங்கே பார்த்து கொள்ளுங்க. நல்லது, அடுத்த அம்சத்துக்கு நுழைகிறேன். இங்கே பாருங்கள், இந்த தயோசல்பேட்டுகளுக்கு சோதனை. அது ஏற்கனவே ஆரம்ப சோதனைகளில் குறிப்பிட்டிருந்தேன். என்னது? இந்த நீங்கள் ஐதான ஒரு அமிலத்தை சேர்த்தால் மூச்சை திணற வைக்கும் வாயு வெளியேற்றம் மற்றும் வெண்கலங்கள் உருவாதல். இது தயோசல்பேட்டுக்குரிய ஒரு சோதனை. இது ஆரம்ப சோதனைகளில் அறிமுகப்படுத்தி இருந்தேன். அந்த மூச்சை திணற வைக்கும் வாயு SO2, அந்த வெண்கலங்கள் கூழ்கந்தகம். என்றாலும் இதற்கு மேலதிகமாகவும் சில சோதனைகள் உண்டு. அதிலே ஒன்று, வெள்ளி நைட்ரேட்டு கரைசலை சேருங்க. சேர்த்தால் முதலில் ஒரு வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். அதனை வளியில் நிறுத்தி வைக்கும்போது, வளி தொடர்பில் வைக்கும்போது மெதுவாக கருப்பாக மாறும். இது தயோசல்பேட்டுக்கு ஒரு சோதனை. அதுக்கு என்ன காரணம்? இங்கே பாருங்க, தயோசல்பேட் அயன்கள் வெள்ளி அயன்களுடன் சேரும்போது Ag2H2O3 வெள்ளை வீழ்வடிவாக வருகின்றது. அந்த வெள்ளை வீழ்வடிவை நீங்கள் வளி தொடர்பில் நிறுத்தி வைக்கும்போது, வளியில் சும்மா சாதாரணமாக வைக்கும்போது அது மெதுவாக நீருடன் தாக்கமடைந்து அல்லது நீர் பகுப்பில் ஈடுபட்டு Ag2S வெள்ளி சல்பைடு கருப்பு வீழ்வடிவும் H+ SO4 2- வரும். இது தயோசல்பேட்டுக்கு ஒரு சோதனை. இதிலே ஒரு முக்கியமான இன்னும் ஒரு குறிப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு வெள்ளி அயன் கரைசலுக்கு மாறி, இப்போ நாங்கள் தயோசல்பேட்டுக்கு வெள்ளி நைட்ரேட்டு கரைசலை சேர்க்கோ, முதல்ல வெள்ள வீழ்வடிவு தோன்றி வழித்தொடர்பில் கருப்பாகும். இந்த பரிசோதனையை மாறி செய்தால் வெள்ளி அயன் கரைசலுக்குள்ள தயோசல்பேட்டு கரைசலை சேர்த்தால் முதலில் வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். ஆனால் மிகையான தயோசல்பேட்டில் அந்த வீழ்வடிவு கரைந்து ஒரு சிக்கட் சேர்வை Ag(H2O3 twice 3- ஒரு சிக்கட் சேர்வை உருவாகும். இந்த சிக்கட் சேர்வையின் IUPAC பேர் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படல் நன்று என நம்புகிறேன். இங்கே H2O3 2- தான் இணைஜி. அதுக்கு அப்போ என்ன பேர்? தயோசல்பேட்டோ. அது பழைய முறை இல்லையா? தயோசல்பேட்டோ. அந்த ஈய கலட்டி போட்டு அந்த இடத்துல ஓவர் கொலையை விட்டாச்சு, தயோசல்பேட். அப்போ டை தயோசல்பேட்டோ ஆர்ஜென்டேட் 1 அயன் உருவாகும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு மறைச்சிக்கல் அயன் என்றபடியால் சில்வர் என்ற பெயர் பயன்படுத்தக்கூடாது. அந்த சில்வருடைய லத்தீன் பெயர் ஆர்ஜென்டம். அதனுடன் ஏற்றை சேர்க்க வேண்டும், ஆர்ஜென்டேட். அப்போ டை தயோசல்பேட்டோ ஆர்ஜென்டேட் உருவாகும். அது நிறமற்ற கரைசல். அடுத்து ஒரு முக்கியமான விடயம், லெட் அயன்கள் Pb2+ அயன்களும்
இதே மாதிரியான விளைவுகளை உருவாக்கக்கூடியவை. PbS2O3 வெள்ளை வீழ்வடிவு. வழியில் நிறுத்தி வைத்தால் PbS கருப்பாக மாறும். அதே போல PbS2O3யும் மிகை தயோசல்பேட்டில் கரையக்கூடிய ஒத்த அவதானங்கள் சூத்திரங்களில் தான் வேறுபாடுகள் உண்டு. இது தயோசல்பேட்டுகள். இதை விட இந்த தயோசல்பேட்டுகள் I2 கரைசலை தாழ்த்தி I- ஆக மாற்றும். அப்போ I2வை நிறநீக்கம் செய்யும். அந்த தாக்கத்தை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். இதுவும் தயோசல்பேட்டுக்குரிய ஒரு சோதனை. அது மட்டுமல்ல, இது அயோடோமெட்ரிக் நியமிப்பு என்று சொல்லப்படும். தரப்பட்ட ஒரு கரைசலில் இருக்கிற I2வின் செறிவை நியமித்து அறிவதற்கு நாம் இந்த நியம தயோசல்பேட்டு கரைசல்களை பயன்படுத்தலாம். இங்கே காட்டியாக பயன்படுவது மாப்பொருள். முடிவு புள்ளியிலே அவதானம் கருநீல நிறம் தோன்றும். ஆனால் இதில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த காட்டியை முதலில் சேர்க்கக்கூடாது. என்றால் I2வின் சரிவு உயர்வாக இருந்தால் அது மாப்பொருளுடன் சேர்ந்து ஒரு கருநீல நிற சிக்கலாக அங்கே அடியில் படிந்துவிடும். அது முடிவு புள்ளியை குழப்பும். எனவே ஆரம்பத்தில் I2 கரைசலுக்குள் காட்டியை சேர்க்காது அளவியிலிருந்து துளி துளியாக தயோசல்பேட்டு ஓடவிடப்படும். I2வின் செறிவு குறையும் போது இளமஞ்சள் நிறம், வெக்கோல் நிறம் என்று சொல்வார்கள், ஸ்ட்ரோ கலர். அந்த இளமஞ்சள் நிறம் தோன்றும் போதுதான் நீங்கள் மாப்பொருள் காட்டியை சேருங்கள். இப்போ கருநீல சிக்கல் உருவாகும், ஆனால் திண்மமாக படியாது. அந்த உருவாகும் கருநீல நிறம் மறையும் வரை தொடர்ந்து அளவியில் இருந்து தயோசல்பேட்டை ஓட விடுங்க. இது அயோடோமெட்ரிக் ட்ரைட்ரேஷன். அயடின் செறிவை காண்பதற்குரிய ஒரு பரிசோதனை. இதில் உங்களுக்கு வினாக்கள் வருவதுண்டு. இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அளவறி வகுப்பில் இத்தகைய வினாக்களை நீங்கள் காணலாம். நல்லது. இங்கே இன்னும் ஒரு குறிப்பையும் தருகின்றேன். அது மேலதிகமாக இப்போ எனது நோக்கம் பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்துவது. அந்த வகையிலே ஏதாவது வித்தியாசமான அம்சங்கள் இருந்து அதையும் குறிப்பிடுவேன். இப்போ குளோரின் தயோசல்பேட்டோட தாக்கம் அடையும். ஆனால் இங்கே SO2- விளைவாக உருவாகும். ஆனால் அயடின் தாக்கத்திலே S4O6 நாட் தயனேட் டெட்ரா தயனேட் விளைவாகிறது. ஆனால் இங்கே சல்பேட் அயன்கள் விளைவாகும். அப்போ I2வின் தாக்கத்துக்கும் குளோரின் தாக்கத்துக்கும் வேறுபாடு உண்டு விளைவில், இல்லையா? விளைவில் வேறுபாடு உண்டு. Br2வும் குளோரினை ஒத்த தாக்கம். அதற்கு காரணம் புரோமினும் குளோரினும் ஒட்சியேற்றும் வலிமை I2வை விட உயர்ந்தவை. அவை சிறந்த ஒட்சியேட்டிகள். அடைய கந்தகத்தை அதன் அதி உயர் ஒட்சியேற்ற நிலையான +6க்கு மாற்றுகின்றன, SO4 ஆனால் I2 S4O6 ஆக மாற்றுகின்றது. அதில் சராசரியாக பார்த்தால் 2.5, ஆனால் உண்மையாக அவ்வாறு அல்ல. அங்கே +5 உண்டு, 0 உண்டு. S4O6 அந்த வேறுபாட்டையும் கவனியுங்க. சரி, இனி இந்த கந்தக வரிசையில் கந்தகத்தின் அந்நியன்களுக்கான பரிசோதனையில் சல்பேட் அயன்கள், சல்பைட் அயன்கள், தயோசல்பேட் அயன்கள், அதனைத் தொடர்ந்து சல்பைட்டுகளை பார்ப்போம். இந்த சல்பைட்டுகளுக்கு என்ன சோதனை? செறிந்த AgL சேர்ப்பில் நிறமற்ற அழுகிய முட்டை மணமுடைய வாயு தோன்றும், H2S. பொதுவாக
ஒரு சில உலோக சல்பைடுகளை தவிர, இப்போ கியூப்ரிக் சல்பைட், மெர்குரிக் சல்பைட் போன்ற ஒரு சில உலோக சல்பைடுகளை தவிர ஏனைய உலோக சல்பைடுகள் செறிந்த HCl-உடன் H2S வாயுவை வெளிப்படுத்தும். இது சல்பைடுகளுக்குரிய ஒரு எளிமையான பரிசோதனை. அப்போ 4 முடித்து விட்டோம் கந்தகத்தின் வரிசை. அடுத்து நாம் இந்த அடுத்த பரிசோதனையை பார்க்க செல்கின்றோம். நைட்ரேட்டுகளுக்கு உரிய சோதனைகளில் செல்கின்றேன். அந்த நைட்ரேட்ஸுக்குரிய சோதனை ஒன்று தெளிவாக மனதில் இருக்க வேண்டும். எல்லா நைட்ரேட்டுகளும் நீரில் கரையும். நைட்ரேட்டுகளில் வீழ்வடிவுகள் இல்லை. அந்த வகையிலே இந்த நைட்ரேட்டுகளுக்குரிய சோதனையில் மிக முக்கியமான ஒரு சோதனை கபில வளைய சோதனை, பிரவுன் ரிங் டெஸ்ட். இது மிக முக்கியமான ஒரு சோதனை நைட்ரேட்டுகளுக்கு, உறுதிப்பாட்டு சோதனை. நீங்கள் தரப்பட்ட கரைசலிற்கு தெளிவாக இங்கே கவனியுங்கள். புதிதாக தயாரிக்கப்பட்ட ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் என்று சொல்லுகிறோம். புதிதாக தயாரிக்கப்பட்ட அயன் 2 சல்பேட்டு கரைசலை அல்லது அயன் 2 கரைசல் என்று சொன்னாலும் இஸ் ஓகே. ஃபெரஸ் அயன் கரைசலை சேருங்கள். ஆனால் ஆய்வுக்கூடத்திலே இந்த தூய நிலையிலே ஃபெரஸ் சல்பேட் கரைசல் கிடையாது விடலாம். புதிய பாட்டில், ஒரு தூய புதிதாக கிடைக்கப்பெற்ற ஒரு போத்திலாக இருந்தால் திறந்து பயன்படுத்துங்கள். இல்லாவிடின் நிச்சயமாக இந்த வளியின் ஒட்சியேற்றத்தால் ஃபெரஸ் அயன்கள் ஃபெரிக்காக மாறிவிடும். உண்மையாக ஃபெரஸ் சல்பேட்டின் நிறம் இளம் பச்சை. ஃபெரஸ் சல்பேட்டின் நிறம் இளம் பச்சை. ஆனால் இந்த வழி தொடர்பால் இளமஞ்சள் ஆகும். காலப்போக்கில் மஞ்சள் கபிலமாகும். நீங்கள் அவ்வாறு வழியில்லை என்றால் அந்த அந்த மஞ்சளாக மாறியிருக்கிற கரைசலை அந்த உப்பை எடுத்து மெதுவாக சிறிது நீரோடு சேர்த்து குலுக்குங்க. அது பளிங்குகளாக தான் இருக்கும். அந்த இளமஞ்சள் அந்த மேல் படை கலண்டு பின்னர் இளம்பச்சை பளிங்கு உள்ளே இருக்கும். அதனை வேறாக்கி திரும்பி கரைசலாக்குங்க. அவ்வாறு இல்லாவிடின் சிறந்த முறை ஆய்வுக்கூடத்திலே தூய்மையான ஃபெரஸ் சேர்வை என்று சொன்னால் ஃபெரஸ் அமோனியம் சல்பேட்டு கரைசல், அதை தயாரியுங்க. அந்த ஃபெரஸ் சல்பேட்டு கரைசலை சேர்த்த பின், அதாவது தரப்பட்ட கரைசலிற்கு சம அளவு ஃபெரஸ் சல்பேட்டு கரைசலை சேர்த்த பின் சோதனை குழாயின் ஓரங்களில் அந்த சுவரின் வழியே சில துளி செர்ரி சல்பூரிக் அமிலத்தை வழிந்தோட விடுங்க. இந்த பரிசோதனை மிக முக்கியமானது. அசைக்கக்கூடாது. நீங்கள் குலுக்கி விட்டீங்களா எல்லாம் போச்சு. அதுக்குத்தான் இவ்வளவு நுணுக்கமாக சொல்லுகிறேன். அந்த சோதனை குழாயின் ஓரங்களில் சில துளி செர்ரி சல்பூரிக் அமிலத்தை வழிந்தோட விடுங்க. அந்த செறிந்த சல்பூரிக் அமிலத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை போல கிட்டத்தட்ட 2 மடங்கு, 1.84 கிராம் சென்டிமீட்டர் -3. அந்த சல்பூரிக் அமிலம் அந்த அடியிலே தான் போய் சேரும். என்றால் சரி, அடர்த்தி கூடியது. அடியிலே போய் கீழால சேரும்போது திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் ஒரு கபில வளையம் வரும். இதை லைஃப் பாய் மாதிரி என்று சொல்வார்கள். லைஃப் பாய் என்பது பிஓவை அல்ல, பிஓவை. இது சோப் தான். இந்த லைஃப் பாய் சோப் தான். ஏன் அதுக்கு அந்த பெயர் வைத்தார்கள்? இதுக்குரிய தமிழ் உயிர் காப்பு வளையம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த படகுகளில் கப்பல்களில் செல்லும்போது இந்த காற்று அடித்து அந்த பெரிய ஒரு வளையம் தொங்க விட்டுருப்பார்கள். கார் டியூப், சைக்கிள் டியூப் மாதிரி. அதை போட்டுக்கொண்டு நீந்தலாம், வந்துறதுக்கு அவசரத்துக்கு நீந்தலாம்.
அதுபோல ஒரு வளையம் தோன்றும், ஒரு உருளையான வளையம். நல்லா கவனிங்க. அது அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் அந்த திரவங்கள் சந்திக்கிற புள்ளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் கை நடுங்கக்கூடாது. நடுங்கினால் அவ்வளவுதான், அதில் எந்த எண்ணோ வலிக்கிட்டு ஓடிடும். அப்போ வலு கவனமாக நுட்பமாக செய்கின்ற ஒரு ப்ராக்டிக்கல். அப்போ தெளிவாக பாருங்கள். தரப்பட்ட கரைசலிற்கு புதிதாக தயாரிக்கப்பட்ட கண்டிஷனை கவனிங்க. அயன் 2 சல்பேட் கரைசலை சேர்த்து பின்னர் சோதனை குழாயின் சுவர் வழியாக மெதுவாக ஒரு 4 அல்லது 5 துளி செறிந்த சல்பூரிக் அமிலத்தை சேர்க்கும் போது திரவங்கள் சந்திக்கும் இடத்தில் ஒரு கபில வளையம் தோன்றும். இது நைட்ரேட்டு அயன்களிற்கு ஒரு உறுதிப்பாட்டு சோதனை, கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். மறக்க வேண்டாம். ஆனால் உங்களை பலருக்கு ஒரு எண்ணம் வரும், இவ்வளத்தையும் ஞாபகம் வைக்க வேண்டுமா என்று. அவசியம் அல்ல. கபில வளைய சோதனை செய்யப்பட்டது, போதுமான. இவ்வளவு விவரணங்களும் அவசியமல்ல. ஆனால் தாக்கங்கள் தெரிந்திருத்தல் நல்ல. இந்த விவரணங்கள் அவசியம் அல்ல. கபில வளைய சோதனை செய்யப்பட்டது. இப்போ எஸ்தோப்பு மூலகங்களுக்கு சுவால சோதனை செய்யப்பட்டதென்றால் அந்த வியாக்கியானம் தேவையில்லை. அதுபோல கபில வளைய சோதனைக்கு விடையளித்தது என்று சொன்னால் போதும். அங்கே எக்ஸாமில் அவர்களும் அப்படித்தான் தருவார்கள். என்றால் நைட்ரேட் அயன்ஸ் தாக்கத்தை பாருங்கள். இந்த ஃபெரஸ் அயன்கள் இந்த நைட்ரேட் அயன்களோடு 8+ முன்னிலையில், இந்த செறிந்த சல்பூரிக் அமில முன்னிலையில் ஃபெரிக்காக ஒட்சியேற்றப்படும். அங்கே NO உருவாகும். அது உண்மையாக வாயு. ஆனால் அந்த NO தொடர்ந்து என்ன செய்கின்றது என்றால், இந்த ஃபெரஸ் அயன்களோடு, உண்மையாக ஃபெரஸ் அயன்கள் அங்கே நீரேற்றப்பட்ட நிலையில் தான் இருக்கும். FeH2O 6 times 2+ என்று இருக்கும். அதனுடன் இந்த NO போய் இணைய ஒரு மூலக்கூறு நீரை அகற்றிவிட்டு FeNO நீரை OH2 என்றும் எழுதலாம். ஏனென்றால் இங்கே ஒட்சிசன் தான் தனிச்சோடியை காம்ப்ளெக்ஸ் அயன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வழங்குகிறது. அப்போ OH2 என்று எழுதுகிற ஒரு வழக்கமும் உண்டு. OH2 5 times 2+ உருவாகும். இந்த சூத்திரத்தை நான் முன்பும் குறிப்பிட்டிருந்தேன் டி தொகுப்பில். இந்த சூத்திரம் எழுதும்போது நைட்ரஜன் தனிச்சோடி வழங்கி அவற்ற பெயர் நைட்ரஜன், ஒட்சிசன் தனிச்சோடி வழங்கி, அப்போ அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் NO தான் முன்னுக்கு எழுத வேண்டும், பிறகுதான் OH2. ஆனால் பெயரிடும் போது இணஜிகளின் பெயர்களின் ஆங்கில வரிசை. அந்த வகையிலே பென்டா எக்வா தான் முன்னுக்கு வரும். பென்டா எக்வா நைட்ரோசைல், NO தான் அங்கே இணஜி, அது நடுநிலை இணஜி, அதனுடைய பெயர் நைட்ரோசைல். பென்டா எக்வா நைட்ரோசைல் அயன் 2 அயன் ஃபார்ம்பன். இதான் இங்கே இது கபில வளைய சோதனை. இதிலே ஒரு சிறிய குறிப்பை சொல்லி தொடர்கிறேன். சில மாணவர்கள் கேட்கின்றார்கள், நைட்ரைட்டுகளும் இந்த சோதனைக்கு விடையளிக்குமா? NO2-. நாங்கள் அதற்கு செய்வதில்லை. ஏனென்றால் இந்த செறிந்த சல்பூரிக் அமிலத்தை நைட்ரைட்டுக்கு சேர்க்கக்கூடாது. அது உடனடியாக மிக உக்கிர தாக்கம். உடனே செங்கவில இன்னொரு வலிக்கிட்டு ஓடிடும், கரைசல் முழுக்க மாறிடும். நைட்ரைட்டுகளை செய்வதில்லை. அவ்வாறு கபில வளைய சோதனை நைட்ரைட்டுகளுக்கு செய்யும் போது இந்த ஒட்சியேற்றமும் அவசியம் அல்ல. ஏனென்றால் நைட்ரைட்டுகள் ஒரு அமிலத்துடன் சேரும் போது HNO2 அங்கே NO உருவாகும். ஆனபடியால் இந்த ஒட்சியேற்றம் அவசியம் அல்ல. எனவே நைட்ரைட்டுகளுக்கு செய்யப்பட வேண்டும் ஆயின் செரி சல்பூரிக் அமிலம் சேர்ப்பதற்கு பதில் சிறிது அசெட்டிக் அமிலத்தை,
ஒரு மென்னமிலமான ஐதான அசட்டிக் அமிலத்தை சுவரின் வழியே சேருங்க. கபில வளையம் தோன்றும். ஆனால் அது இந்த சோதனையிலிருந்து வேறுபட்டது, எமது பாடப்பரப்புக்கும் அப்பாற்பட்டது. உங்களுக்கு அதை கேட்க மாட்டார்கள். சாதாரணமாக இதைத்தான் கபில வளைய சோதனை. நைட்ரேட்டுகளின் அதற்கு விசேடமான சில கவனங்கள் வேண்டும். நல்லது மாணவர்களே, அடுத்து பார்ப்போம். இந்த நைட்ரேட்டுகளுக்கு இன்னும் ஒரு சோதனை உண்டு. என்னது? இங்கே பாருங்கள். அலுமினியம் அல்லது நாகத்தூசு அல்லது தேவதாவ் கலப்பு லோகம். இந்த அலுமினியம் நாகத்தின் ஒரு கலப்பு லோகம்தான் தேவதாவின் கலப்பு லோகம். அதனையும் NaOH சேருங்க. சேர்க்கும்போது அமோனியா வாயு வெளிப்படும். இது நைட்ரேட்டுகளுக்கு ஒரு சோதனை. நடைபெறுகின்ற தாக்கங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த அலுமினியம் முன்னிலையில் NO3- OH- நீரும் ஒரு தாக்கியாக செயற்பட்டு அமோனியாவை உருவாக்கும். ஆனால் நாகத்தின் தாக்கத்தில் நீர் அவசியம் அல்ல. நீர் அவசியம் அல்ல. நாகமெனி அலுமினியத்துக்கு நீரும் தேவை. இதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இது நைட்ரேட்டுகளுக்குரிய ஒரு சோதனை. ஆனால் ஒரு நிமிடம், நைட்ரேட்டும் இதற்கு விடையளிக்கும். ஆகவே நைட்ரேட்டுகளை வேறுபடுத்த இது பயன்படாது. ஆனால் இரண்டும் விடையளிப்பின. ஆனால் கபில வளைய சோதனை நைட்ரேட்டுக்கு சிறப்பு சோதனை. அடுத்த சோதனையை பாருங்கள். இது ஏற்கனவே ஆரம்ப சோதனையில் தந்துவிட்டேன். செறிந்த சூடான சல்பூரிக் அமிலம் சேர்த்தால் செங்கபில வாயு வெளியேற்றம். அது நைட்ரேட்டுகளுக்கு. நல்லது. அடுத்ததாக பார்ப்போம். இந்த நைட்ரேட்டுக்கு சோதனை நான் இங்கே புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆரம்ப கட்ட சோதனையிலே நைட்ரேட்டை இனங்காணலாம். ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்தால் செங்கபில வாயு. அடுத்து இப்போதைய குறிப்பிட்டேன். நாகத்தூசு அல்லது அலுமினிய தூசு அல்லது தேவதாவின் கலப்புலோகம், அத்துடன் NaOH அமோனியா வெளியேற்றம். இது நைட்ரேட்டுக்கு ஒரு சோதனை. அப்போ நைட்ரேட்டையும் முடித்து விட்டோம். இறுதியாக இந்த ஏலைட்டுகளுக்கான சோதனை. இன்றைய தினம் இந்த சோதனையை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்குவது கடினம், நேர காணாமையால். என்றாலும் அங்கே சில முக்கியமான விடயங்களை சொல்லிவிடுகிறேன். ஏலைட்டுகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமான சோதனையில் ஒன்று, திண்ம ஏலைட்டுகளுக்கு சூடான செறிந்த சல்பூரிக் அமிலத்தை சேருங்க. இதுவும் ஏற்கனவே வந்துவிட்டது. ஆரம்ப சோதனைகளே குறிப்பிட்டிருந்தேன். குளோரைடனின் HCl வெண்புகை, புரோமைடனின் Br2 செந்நிற ஆவி, அயடைடனின் ஊதா ஆவி, அத்துடன் எஸ்ஸும் H2S உருவாகலாம். இது ஏற்கனவே முடிந்தது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான சோதனை, AgNO3 கரைசலும் HNO3 கரைசலையும் இணைத்த. இந்த ரெண்டையும் ஏலைட் கரைசலுக்கு சேர்த்தால் வெள்ளி ஏலைட்டுகள் வீழ்வடிவாக வரும். இந்த வெள்ளி ஏலைட்டுகள் மட்டும்தான் ஐதான HNO3 கரைவதில்லை. ஆகவே HNO3 முன்னிலையில் வெள்ளி அயன்களை சேருங்க. குளோரைட்டுகள் வெள்ளை வீழ்வடிவு, புரோமைட்டுகள் இளமஞ்சள் AgBr, அயடைட்டுகள் மஞ்சள் நிற Ag. இவற்றுக்கு ஒரு சிறப்பு அடைமொழி உண்டு, தயிர் போன்ற வீழ்படிவுகள். தயிர் வெண்மைக்கு உதாரணம் அல்ல, சிறு 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 துணிக்கைகளாக காணப்படும். இதை மேலும் உறுதிப்படுத்த AgCl ஐதான அமோனியாவில் கரையும், AgBr
ஐதான அமோனியாவில் கரையாது, ஆனால் செறிந்த அமோனியாவில் கரையும். AgI செறிந்ததிலும் கரையாது. மூன்றையும் இலகுவாக வேறுபடுத்தலாம். இவற்றை தவிர ஈய அயன் கரைசலையும் நீங்கள் சேர்க்கலாம். ஈய நைட்ரேட்டு கரைசலோடையும் மூன்றும் வீழ்படிவு. PbCl2 வெள்ளை, PbBr2ம் வெள்ளை, ஆனால் PbI2 கோல்டின் ஜெலோ, பொன் மஞ்சள். இந்த மூன்று வீழ்படிவுகளும் ஒரு சிறப்புக்குரியன. என்ன சிறப்பு? சூடான நீரில் கரையும். அந்த வீழ்படிவு தோன்றிய கரைசலை சூடாக்குங்க, சூடான நீரில் மூன்றும் கரையும். கரைவது மட்டுமல்ல, நிறமற்ற கரைசல்கள் தான் தோன்றும். இப்போ PbI2 பொன்மஞ்சள் வீழ்படிவு, ஆனால் சூடான நீரில் கரைந்தால் நிறமற்ற கரைசல். அப்போ மனதில் தெளிவாக படிய வேண்டும், திண்ம நிலையில் மட்டும்தான் PbI2 பொன்மஞ்சள், சூடா நிலையில் மூன்று பேரும் கரைவின. அது மட்டுமல்ல, குளிர விடும்போது ஊசி போன்ற பளிங்குகளாக இவை தோன்றும். PbCl2 வெண்பளிங்கு, PbBr2 வெண்பளிங்கு, PbI2 பொன்மஞ்சள் பளிங்கு. மூன்றும் தெளிவாக நீங்கள் அவதானிக்கலாம். அது மட்டுமல்ல, மேலதிகமாக சொல்கின்றேன், இந்த ஈய ஏலைடுகள் டில் HNO3லும் கரையாது, டில் அமோனியாவிலும் கரையாது. அது சில்வர் நைட்லேருந்து வேறுபடுகின்ற ஒரு விடயம். சில்வர் குளோரைட் அமோனியாவில் கரையும், ஆனால் PbCl2 கரையாது. மற்ற கரைக்கு இவையெல்லாம் சூடான் நீரில் கரையும். சில்வர் குளோரைட், சில்வர் புரோமைட், சில்வர் அயோடைட் அவ்வாறு அல்ல. சரி, அடுத்ததான என்னும் ஒரு பரிசோதனை உண்டு. குளோரின் நீரையும் கார்பன் நாட் குளோரைட்டையும் சேர்த்து குலுக்குங்க. குளோரைட் அயன்களோட குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் நடைபெறாது. புரோமைட்டுகளாயின் இந்த CCl4 படையில் இந்த Br2 போய் கரைந்து ஒரு செம்மஞ்சள் படலம் தோன்றும். அயடைட்டுகளாயின் CCl4 படையில் ஊதா நிற படலம் தோன்றும். CCl4 ஒரு சோதனை பொருள் அல்ல, அது ஒரு கரைப்பான். அந்த கரைப்பானில இந்த அலசன்கள் கரைவதால தான் இந்த நிறம். நீரை விட CCl4ல் இந்த அலசன்கள் நன்கு கரையும். காரணம், அலசன்களும் முனைவற்றவை, CCl4ம் முனைவற்ற கரைப்பான். இந்த CCl4க்கு பதில் நீங்கள் குளோரோஃபார்மும் பயன்படுத்தலாம், பென்சீனும் பயன்படுத்தலாம். அவை நீரில் கரையாத, நீருடன் கலக்காத வேறான படலமாக இருக்கும். அந்த படலத்துக்குள் இந்த அலசன்கள் கரைவதால் தான் அந்த சிறப்பு நிறங்கள். இது ஏலைட்டுகளுக்குரிய முக்கியமான சோதனைகள். இந்த குளோரைட்டிற்கு இன்னும் ஒரு சோதனையும் உண்டு, ஆனால் அது எங்களுக்கு இப்போது அவசியம் அல்ல. குரோமைட் குளோரைட்டு சோதனை தவிர நீங்கள் இந்த அடுத்த சோதனையாக இந்த ஒக்சலேட்டுகளையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கல்சியம் அயன்களை சேர்க்கும் போது கல்சியம் ஒட்சலேட்டு வெள்ளை வீழ்வடிவாக தோன்றும். அது போதுமானது ஒட்சலேட்டுகளுக்கு. அசட்டிக் அமிலத்தில் கரையாத வெள்ளை வீழ்வடிவு, இது ஒக்சலேட்டுக்கு. குரோமேட்டுகளுக்கும் டைக்ரோமேட்டுகளையும் எடுத்தால் அவற்றின் நிறங்களே அவற்றை காட்டித்தரும். குரோமேட்டுகள் மஞ்சள், டைக்ரோமேட்டுகள் செம்மஞ்சள். குரோமேட்டுக்கு அமிலம் சேர்த்தால் டைக்ரோமேட் ஆகும், செம்மஞ்சள் ஆகும். டைக்ரோமேட்டுக்கு காரம் சேர்த்தால் குரோமேட்டாக மாறும், மஞ்சள் ஆகும். இது சிம்பிள் டெஸ்ட். இதை விட ஒரு முக்கியமான விடயம், எந்த ஒரு டைக்ரோமேட்டும் வீழ்வடிவில்லை. டைக்ரோமேட்டானது வீழ்வடிவாக தோற்ற வேண்டின் அது குரோமேட்டாக மாறித்தான் வீழ்வடிவு வரும். என்ன காரணம் என்றால், இங்கே பாருங்கள், உதாரணமாக குரோமேட்டு கரைசலுக்கு பேரியம் அயன்களை சேர்த்தோமானால் அது பேரியம் குரோமேட்டு மஞ்சள் வீழ்வடிவு.
டைக்ரோமேட்டுக்கு சேர்த்தமானால் பேரியன் குரோமேட் தான் இங்கும் வீழ்வடிவாகும். பேரியன் டைக்ரோமேட் அல்ல. ஏன்னா டைக்ரோமேட்டங்கள் நீர்ப்பகுப்படைந்து குரோமேட்டாக மாறி வீழ்வடிவாகும். இவற்றை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை விட ஈய குரோமேட்டு வீழ்வடிவு, சில்வர் குரோமேட்டும் வீழ்வடிவு. இவ்வளவு விடயங்களும் தான் உங்களுக்கு அந்நியன்களின் பண்பறிவோப்புக்குரிய முக்கியமான விடயங்கள். நல்லது மாணவர்களே, நான் ஒரு சிறிய நேரத்திலே ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே இந்த அந்நியன்கள் அவ்வளத்தையும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிட்டிருந்தேன். ஆரம்ப சோதனைகள், அதை தவிர சிறப்பு சோதனைகளையும் சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் பின்னர் தேவைப்படும். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ், பிரயோகங்களை அடுத்த தொடரிலே பார்ப்போம். அந்த இடங்களிலே நாம் உங்களுக்கு எளிய கணக்குகள் அல்லது எளிய வினாக்களை சொல்லி இந்த பண்பறிவோப்பின் முக்கியத்துவத்தையும் அங்கே குறிப்பிடுவேன். விடாதீர்கள். இந்த 4வது வினா அல்லது இந்த 9வது வினா மிகச் சுலபமாக வரும். பண்பறிவகுப்பை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய திகதியும் கூறிவிட்டார்கள். இனி தயாராகுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.